தமிழ்நாட்டிலேயே ஒரு கூடுதலான சித்திரவதையை அனுபவித்தவர் நல்லகண்ணு. காவல்துறை இவரை தான் குறிவிக்கிறாங்க. இவர்கிட்ட தான் ரகசியம் இருக்குன்னு. இவர் பிடிபட்டுறாரு. பிடிபட்ட உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, தலைகீழ கட்டி வச்சு மீசை ஒவ்வொன்றா பிடுங்குறாங்க. எங்கே இருக்காங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னு. இவர் அந்த லிங்க் சொல்லலை. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தெலுங்கானாவில் நடைபெற போராட்டத்திலிருந்து, தஞ்சாவூரில் நடைபெற போராட்டத்திலிருந்து, மதுரையில் நடைபெறக்கூடிய போராட்டத்திலிருந்து எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குது. அண்டர் கிரவுண்ட் லிங்க் இருக்குது. ஆர்ம்ஸும் செய்கிறாங்க, வெடிகுண்டுகள் செய்கிறாங்க. வெடிகுண்டுகளை செய்கிற போது அதுக்கு ஒரு ஃபிலாசபியர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளை கொல்லக்கூடாது, போலீஸையும் ஆதிக்க சக்திகளையும் அச்சுறுத்துவதற்கு மட்டும்தான் வெடிகுண்டு. சவுண்டு பலமாக இருக்கணும். ஆனால் போடுற போது ஆளை கொல்றது மாதிரி போடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கே அவங்க என்ன செய்வாங்களா, போய் நாள் பார்க்குறது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக்கு, அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு நாள் போலீஸ் போது அந்த போலீஸ்காரவங்களாம் எங்கே தலை வச்சு படுக்கிறாங்கங்கிறத பார்ப்பாங்களா, அந்த பக்கம் கொண்டு போடக்கூடாது. அப்போ ஒரு மனிதாபிமானமும் இது ஒரு இண்டிவிஜுவல் ரிவெஞ்சோ அல்லது ஒரு சாகசமாகவோ அவர்கள் கருதவில்லை. பிரேக்கிங் த சொசைட்டி, ஆதிக்கங்களை அச்சுறுத்தி அதன் மூலம் மக்களை திரட்டி மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ அந்த மாதிரியான பல ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் தமிழ்நாட்டிலேயே ஒரு கூடுதலான சித்திரவதையை அனுபவித்தவர் நல்லகண்ணு. அதனால தான் 1.5 வருஷம் வச்சிருந்து அவரை இது பண்ணியிருக்காங்க. அவருடைய லைஃப்பில் களக்காடு மலையில் கூப்பிட்டு போய் கொன்னுறதுன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் பண்ணோன்னா இவரும் அதை உணர்ந்திருக்காரு, கொல்லத்தான் போகிறானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு போலீஸ்காரன் தான் சொல்லியிருக்கான், இவரை கொன்று என்ன ஆக போகுது, இன்னொரு 2-3 நாள் வச்சுருந்தா கூட உண்மையாவது ஏதாவது சொன்னான்னா, அந்த தகவலை சொன்னால் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதாவது கிடைக்கும், அது கொல்லணும்னு சொல்லி அப்புறமா கூப்பிட்டு வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அவரிடமிருந்து எந்த தகவலையும் பெற முடியவில்லை. அதுக்கு வாய் திறக்காமல், பேசாமல், சாப்பிடாம, அது ஒரு ப்ராக்டிஸ். அதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பயணமாக, ஒரு ஆதிக்கம் அநியாயத்தை எதிர்த்து தலைமறைவு அல்லது சிறைச்சாலையிலிருந்து போராடுவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவர் அவர்.